நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/4/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 10:28 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:33 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 12:33 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:33 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. எல்லா பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும்பலாக இருக்கக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரிய அனுகூலம் இன்று கண்டிப்பாக இருக்கும். மனோதிடமும் அதிகரிக்கும். பயன் தரும் காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். செல்வாக்கு கூடும்பலாக இருக்கக்கூடும். வாகனம் வாங்க எடுத்த முயற்சி கை கொடுங்க. பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்த விடம் வீண் பேச்சு கேட்க வேண்டி இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படுங்க. இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கூடுதல் உழைப்பு ஏற்படக்கூடுங்க. தங்கு தடையின்றி சில பணிகளை மேற்கொள்வீர்கள். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று பெண்கள் விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்கள் இன்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இப்பொழுது முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். காதலை நீங்க விட்டு கொடுப்பதால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியிலே சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிலும் முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எதிலும் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று வியாபாரம் நோக்குடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பரணி. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தொட்டக்குறை வெட்டக்குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும்லாக இருக்கக்கூடும். கிருத்திகை. என்று நீங்க எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் உருவாகும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகளுடைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். அடுத்தவருடைய பிரச்சனைகளுக்கு தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடக்கும் காரியங்களை துல்லியமாக அணுக வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயலில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சகஜ நிலைக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும்.
கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்குங்க. வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். வாகனம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று பெண்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைய முடியுங்க. சுலபமாக பணிகளை ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியும். பெண்களுக்கு என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். காதல நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று யாருடைய பிரச்சனைகளும் தடைகள் செய்ய வேண்டாம். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். வீடு வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக எடுப்பது நல்லது. ரோகிணி. என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. சகஜமான சூழல் வெளிப்படக்கூடும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நட்பாக கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மற்றொரு பிரச்சனை மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிருக சிரிஷம். நடக்கும் காரியங்களை வச்சு இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். என்று நீங்க தன்னம்பிக்கையுடன் தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்து முடிக்கக்கூடும். வேலை நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். வீட்டு விட்டு வெளியில் செல்வதற்கான சூழலும் இருக்க கொடுங்க. புதிதாக வேலை தேடுபவருக்கு கண்டிப்பாக நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். மனம் தளராமல் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பகை பாராட்டியவர்கள் கண்டிப்பாக பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்குங்க. சில காரியங்கள் மட்டும் இழுபறியாக இருக்கும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். எதையும் சாமர்த்தியமாக அணுகுவீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக கூட்டும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மற்றவரிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். என்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். எதிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். புது புது ஆலோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் கூட மீண்டும் வரக்கூடுங்க. பெண்கள் இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். குழப்பங்களுக்கு முடிவு கட்ட முடியுங்க. பெண்கள் இன்று நல்லதொரு மனநிலையில் காணப்படுவீர்கள். காதல் மட்டும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. சுமூகமான சூழலைத்தான் ஏற்படுத்தும். காதலுக்காக நீங்க குழம்பி போக வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் நேரம் செலவிட வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் அடைய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டமிட்டதை விட முன்னேறி செல்வீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப நலன் கருதி சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்ட கொடுங்க. என்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
திருவாதிரை முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நட்பு கரம் நீட்டுவீர்கள். எதிலும் நீங்க விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். கொஞ்சம் பார்த்து அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. புனர்பூசம் இன்று நீங்க மன அமைதி கொடுமனாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகளை நீங்க கெடுத்துக் கொள்ள வேண்டாம். வருகின்ற வாய்ப்புகளை முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடிக்க முடியும். சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் ஜெயிக்க முடியுங்க. வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கூடுமானவரை இன்று நீங்க அனைவரும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வீர்கள். சுப செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கையிருப்பு கொஞ்சம் கரையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து காட்டுவது நல்லது. வெற்றிக்கு வழிவகுக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் ஒரு வேகம் உண்டாக கூடுங்க. அடுத்த விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று கோபப்பட வேண்டாம். பிடிவாதம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கவனியுங்கள், அது போதுங்க. பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். பெண்களுக்கு எதிலும் வேகம் பிடிக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. போக போகத்தான் முடிக்க முடியும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. என்று ஓரளவு நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம் என்று மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்து விடுவீர்கள். வேலை நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். அக்கறையுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு திரும்பினாக இருக்கக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று எதிர்பார்த்தவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். லட்சியங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் பிடிவாதம் செய்ய வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் கூடிவிடும். உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விடாமுயற்சிக்கு வித்திருநாக இருக்கக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தடை தாமதம் கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பழகுவதில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். எல்லோருடனும் எண்முகம் கொடுத்து பேசுவீர்கள். சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். வருத்தங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கிவிடக் கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்பட முடியும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக காதல் ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்கள்
படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் மாற்றம் ஏற்படக்கூடும். உடல் வலி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அனைவரிடத்திலும் நட்புடன் பழகுங்கள். என்று எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. பூரம். கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தடை தாமதம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அனைவரிடத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்புடன் இன்று நீங்க பழகுவீர்கள். இன்று நீங்க வெளி உலகத்துக்கு சில விஷயங்களை புரியக்கூடிய அளவில் செய்து பார்ப்பீர்கள். எது எப்படியோ நல்லது கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. உத்திரம். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளிடம் இன்று நீங்க நிதானமாக பேசி பழகுவீர்கள். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். தாமத பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். உறவுகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. கன்னி ராசினியர்கள் தயவு செய்து கோபம் படபடப்பு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவுடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். மேலிடத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனம் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். பேச்சின் இனிமையால் காரியங்கள் கை கொடுங்க. எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க கொடுங்க. மேலிடத்தை இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். பணிகள் நிறைவடைய அலைய வேண்டி இருக்குங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனையை கொடுக்காது. பொறுமையாக நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். என்று பிள்ளைகள் தயவு செய்து பெற்றோரிடம் பேசி எதையும் முடிவெடுப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று வேக வேகமாக சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. மற்றவர் செயல்களுக்கு இன்று நீங்க சிறப்பாக செயல்படுவீர்கள். வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று பொது பிரச்சனைகளை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். வாகனங்கள் மூலம் செலவுகள் இருக்குங்க. கருத்து வேற்றுமை வராமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். நிலம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. வழக்குகளை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். கூடுதலாக இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. என்று ஓரளவு முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கி பின்னர் சரியாக கூடும்.
அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. முயற்சிகளில் கண்டிப்பாக சாதகமான பலன் இருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு வாகனம் மூலம் லாபம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். துலாம் ராசினியர்கள் என்று எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நீங்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக வரக்கூடுங்க. லாபமும் சீராக வரக்கூடும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு தேடி வரக்கூடுங்க. சம்பள உயர்வும் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை பலுவும் குறைந்து விடக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வீணான விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். கூடுதல் கவனத்துடன் எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் அமைதி குறைவது போல் இருக்கும். பின்னர் எல்லாம் சரியாகும். சிலர் வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்துவார்கள். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதரர் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும், கவனம் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்குங்க. விருப்பமான நபரை சந்தித்து மகிழக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பும் அதிகரிக்கக்கூடும். புதிய பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று புதிய நட்பிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் இன்று முடிவு கிடைக்கும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இனிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு இன்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. இப்போதைக்கு காதலில் முடிவெடுக்க வேண்டாம். கண்டிப்பாக இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நல்லதொரு தெளிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சி திருமணியாக இருக்க கொடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாணவர்கள் எதிலும் நினைத்து காணப்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தனக்கென ஒரு பாணியை வகுத்துக் கொள்வீர்கள். உடல் உபாதைகள் இருந்தாலும் போக போக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி. இன்று லாபம் கண்டிப்பாக இருக்கும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று நீங்க தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். விசாகம். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பங்காளி சண்டைகள் கூட தீரக்கூடுங்க. சொத்து பிரிவினைகள் கண்டிப்பாக சரியாக நடக்கக்கூடும். பாக பிரிவினைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கொடுங்க. எல்லோருடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்வீர்கள். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். என்ன ஒன்று அலைந்து திரிந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்கும். சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிலும் கூடுதல் பொறுப்புகள் எடுத்துக்கொண்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளின் செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மனம் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க. திருமண முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து இடைவெளி கூட கண்டிப்பாக சரியாகும். வியாபார வளர்ச்சியும் இன்று ஏற்படக்கூடும். சிந்தனை வளமும் இன்று பெருகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்கும்.
பெண்கள் மகிழ்ச்சியுடன் என்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு லட்சியம் கைகூடும். முகப்பொலிவும் அழகும் கூட்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முக்கிய முடிவுல மிக தெளிவாக இருப்பீர்கள். வியாபார வளர்ச்சியும் சீராக இருக்கக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடுங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாக கூடும். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை கண்டிப்பாக சரியாகும். அனுஷம். என்று தேவையான பண நெருக்கடியில் ஏற்படுறது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பணியின் காரணமாக கொஞ்சம் உடல் அசதியாக இருக்கும். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்டை. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் பெரிய சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். என்று வாழ்க்கையில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க போக்குவரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. தனுசு. தனுசு ராசினியர்கள் எப்படிப்பட்ட முடிவுகளையும் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் கூட ஓரளவு சுலபமாக இருக்கக்கூடும். கனவுகள் நனவாகக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. மனசுக்குள் ஒருவித துணிச்சல் அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். செயல்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். மன நிம்மதி உண்டாகக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் நீங்க சுலபமாக ஜெயித்து முன்னேறி செல்ல முடியும். சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. நல்ல பலனும் கண்டிப்பாக பெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாகும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். ஏதேனும் நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் கலந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பணவரவும் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். தனுசு ராசினியர்கள் பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். என்று காதலை பொறுத்தவரை சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. மன நிம்மதியும் கண்டிப்பாக ஏற்பட கூடுங்க. கல்வியிலும் சிறந்து விளங்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்ற வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரமும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட கவலை கண்டிப்பாக மாறும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பயம் வேண்டாம். போராடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துடன் இன்று நீங்க நேரம் செலவிடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திராடம். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலும் விட கொடுங்க.
எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கொடுங்க. மன வலிமை உண்டாகும் நாளாகவும் இருக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று ஓரளவு நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். யாரையும் நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானத்தில் நடந்து கொள்வது மிக நல்லது. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சகோதரருடன் ஏற்பட்ட மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். கோபம் படபடப்பும் குறைந்துவிடக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. அவ்வப்போது மனசுக்குள் ஒருவித குழப்பங்கள் இருக்க கொடுங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உயர்நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அது மட்டுமில்லை, சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்வது சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொண்டால் வெற்றி இருக்கும். கவன சிதறல்கள் தயவு செய்து வேண்டாம். வாகனத்தில் இன்று யோகம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களை நிதானமாக செய்து வருவீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளும் மட்டும் இல்லாமல் அவருக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுடன் சிரித்து பேசி பழகுவீர்கள். அனுபவம் இல்லாத நபருடன் பெரிய பேச்சுக்கள் வேண்டாம். அவர்கள் சொல்லுக்கு நீங்க கொஞ்சம் செவி சாயுங்கள். செய்யலாமா வேண்டாமா என்ற விஷயங்களை பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். சாமர்த்தியமாக பேசி வெற்றி பெற முடியும். அக்கம் பக்கத்தை நல்ல பேர் எடுக்க கொடுங்க. பெண்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். பிரச்சனை கொடுத்தது கூட கண்டிப்பாக சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை பலப்படுத்துவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியிலும் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அனைவரும் வியக்கம்படி நடந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் என்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிர்வாகமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பெரிய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் முன்னேற்றம் இருக்கும். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. திருவோணம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கூட திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பட்டும் படாமல் எதையும் செய்ய வேண்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். அவிட்டம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். செயல்களை வேகமாக செய்து முடிப்பீர்கள். இலக்கு நிறைவேறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று மற்றவர்களுக்கும் உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தன்னை காத்துக்கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்ற வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இயந்திரங்களை பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக பணிபுரிய வேண்டும். ஆயுதங்களை கூட கையாளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கும்பம் ராசினியர்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். மதில் மேல் இருந்த பூனை நிலை கண்டிப்பாக மாறுங்க. வீண் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள், அதுவும் வேண்டாம். தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பாடு நடக்க பாருங்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருகுங்க. வியாபார நோக்குடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். புதிய பொறுப்புகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று தொழில் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். விடியும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஆனால் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இடுபறியாக நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பணிகள் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளை கண்டு பெருமை அடைவீர்கள். என்று உங்களுடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க.
பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே பெரிய பிரச்சனை கொண்டிருக்கும். போக போக காதலும் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். பின்னொரு நாளில் நாம எதையும் பார்த்துக் கொள்ளலாம். காதலுக்காக நீங்க குடும்பத்தாரை பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில மட்டும் சிறந்து விளங்க முடியும். கல்விக்காக நேரம் ஒதுப்பது ரொம்ப நல்லது. மாணவர்கள் உயர்கல்வியில ஜெயிக்க முடியுங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்விக்கான பண தேவைகள் இருக்கும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். மனம் போல் வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையும். சதயம் என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்களை ஓரளவு சரிப்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் என்று முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பஞ்சாயத்துக்கெல்லாம் முடிவு ஏற்படக்கூடும். வெற்றிக்கான வெற்றியும் கண்டிப்பாக வரக்கூடும். அபிட்டம் என்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பல வகையில உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். வாகனம் பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். சதயம் என்ற அரசியல் சம்பந்தப்படுவரின் நட்பு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்ததை ஓரளவு முடித்து காட்டக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். அனைவருடைய உழைப்பிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அவர்களுக்கும் வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். இன்று பேராதருடன் அனைத்து விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகள் பெரிதாக இல்லைங்க. எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறந்து விளங்க முடியும். என்று உங்களுக்கு அரசியல்வாதிகளின் நட்பு கிடைப்பதே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மேலும் ராசினியர்கள் இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுப செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வீண் விவகாரங்களை விட்டு வெளியே இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இயந்திரங்களில் ரொம்ப கவனமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று மயங்க மாட்டீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேசுவீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. எதிர்பார்த்தவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கவனமாக எதிலும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காதல் மட்டுமே தொல்லையை கொண்டிருக்கும். எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக இடங்கள். உயர்கல்வியில ஜெயிக்க முடியுங்க. இப்போதிலிருந்தே மாணவர்கள் படிப்பதற்கு தயாராகுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று உங்களுக்கு செல்வாக்கு கூடிவிடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகும் கூடும். நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். உத்திரட்டாத்தி
நல்லவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நல்லவர்களுடைய ஏமாற்றம் உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கண்ணியமிக்க செயல்களை செய்வது பாராட்டுக்கு உரியதாக இருக்கக்கூடும். ரேவதி, என்று உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. பிடிவாதம் மட்டும் இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். பிறர் விஷயங்கள்ல தடைகள் செய்ய வேண்டாம். சுற்றுப்புற சூழலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். காலை உணவு கண்டிப்பாக கட்டாயம். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். உணவு சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும். இன்று தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க பாருங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.